ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்தி லைஃப் ஸ்டைலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்வளோ அளவு உணவு எடுத்துக்கிறோன்றது தான். நம்ம நார்மலாக எப்படி நமக்கு ஒரு பழக்கம் பழகிருக்கோம்னா, குழம்பு ரசம் மோர்னு சோறை நம்ம நிறையா சாப்பிடுவோம். அப்புறம் ஹோட்டலில் போய்லாம் சாப்பிடும்போது நான் நினப்பேன், என்னடா ஹோட்டலில் இவ்வளோ கம்மியாக வைக்கிறாங்களே, இது எப்படி பத்தும் அப்படின்னு. அப்புறம் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, அதுதான் அளவு. இப்போ ஹோட்டலில் ஒரு பொங்கல் வைக்கிறாங்க, ஒரு செட்டு இட்லி, ஒரு செட்டு பூரின்றது தான் ஒரு வேலையோட அளவு. நம்ம அவ்வளோதான் நம்ம உடம்புக்கு சாப்பாடு கொடுக்கணும். நம்ம ஆனால் அப்படி கிடையாது. ஒரு 2 செட்டு எல்லாமே அப்போ தான் 2 செட்டாக சாப்பிட்டாதான் ஓரளவுக்கு நம்ம வயிறு ஃபுல்லாகும்னு நினச்சி சாப்பிட்றோம். அப்படி சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு தான் கெடுதி. எக்ஸ்ட்ரா நம்ம சாப்பிட்றது பூராமே நமக்கு கொழுப்பாக ஃபார்ம் ஆகிக்குது. அதனால் நீங்கள் 3 நேரம் சாப்பிடுங்க, கம்மியான அளவு சாப்பிடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு பசிக்கணும். காலை சாப்பாடுக்கு அப்புறம் மதிய சாப்பாடு சாப்பிடும்போது உங்களுக்கு பசிச்சு நீங்கள் சாப்பிடணும். நீங்கள் பசிக்கலைன்னா நீங்கள் சாப்பிட வேணாம். அப்படி பசித்து சாப்பிட்டீங்கன்னா தான் அது உங்களுக்கு உடம்பு ஹெல்த்தியாக இருக்கும். மற்றபடி ஜிம்முக்கு போகிறவங்க, உடம்பை ஏற்றணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் சாப்பிட்டுக்கலாம்.